திருவெம்பாவை பதிகம் 9. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீர் அடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் அங்கு அவர்க்கே பங்காவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு என்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலேர் ஏலோர் எம்பாவாய். கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்கள் எல்லாம் பழமையானவனே. இறைவா, எல்லாத்தோட பழையவனான் இருக்க, இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, எந்த காலத்திலையும் புதுமையானவர். உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டும் பணி செய்வோம், அவர்களுக்கே தொண்டும் செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவராக வேண்டும், அவர்கள் இடும் கட்டளைகளை எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிதலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையை பெறுவோம். தனக்கு வரக்கூடிய கணவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும், அழகாக இருக்கணும், வாகனம் வச்சுருக்கணும்லாம் பார்க்காம, இந்த காலத்தில் செல்வம் நிறைந்திருக்குமா அப்படின்னு பார்க்குறவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். செல்வத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்களா, ஒழுக்கச்சிலாக இருக்காங்களான்லாம் பார்க்குறோம் நம்ம. அந்த காலத்தில் பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேணும்னு கேட்டாங்க. விரல் விட்டு எண்ணு முழக்கம் இன்றைக்கி அப்படி இருக்காங்களா? அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என விரும்பினர். அதை இறைவனிடம் கேட்டனர். செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது, பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம், ஆனால் அதில் இருக்கும் மன அமைதி வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படிங்கிற இந்த பாட்டோட பொருள்.